எரிஞ்சதுக்காக சந்தோஷப்படக்கூடாதுடா, பயப்படணும். அண்ணா எரிஞ்சது ராமியா தோப்பு தானே? எரிச்சது நம்பாளுங்களாடா? நிச்சயமா நம்பாளுங்க இல்லைண்ணே. யார் எரிச்சதுன்னு தெரியுமாடா? தெரியாதுண்ணே. எரிச்சது எவனா இருந்தாலும் அதை செஞ்சது நாம தான் அந்த ராமையா நினைப்பான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பச்சை மட்டம் உள்ள தென்னந்தோப்பையே எரிச்சுட்டோங்கிற கடுப்புல அவன் இங்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சின்ன பொறி எல்லாம் சாம்பல் ஆயிடும். இங்க பாருங்க, நாம இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. காயர் ஃபேக்டரியில ஒரு லாரி ஆளுங்க ராப்பகலா காவலுக்கு இருக்கணும். வச்சுலானே. ஆனா நம்ம எதிரிக்கு ஒரு நஷ்டம்னா அது நமக்கு தானே சந்தோஷம். அதெல்லாம் கரெக்டா. இப்ப சொத்தை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணிட்டோம்ல, இனி சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ராமையாவுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாம கொண்டாட வேண்டாமா? பாரு, இன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் தோப்புக்கு வந்துருங்க. மத்த எல்லா ஆளுங்களையும் வர சொல்லிடுங்க. கிடா வெட்டி பிரியாணி விருந்து பாட்டிலோட சேர்த்து. சரியா? போங்க போங்க. சரிண்ணே, வாங்கடா போலாம். துப்பு ஏதாவது கிடைச்சதாங்க ஐயா? சாயங்காலத்துக்குள்ள பிடிச்சிடலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நாளன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்களாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சரி வாங்கன்னு சொன்னேன். ஒரு எட்டு போய் உங்க பொண்ணை பாருங்க. ஏன்? போய் பாருங்கண்ணா. இவ ஒருத்தி. மது, ஐயோ என்னம்மா என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் இப்படி வீங்கி கிடக்கு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லி. நேத்து தோப்பு எரிஞ்சது இல்லைங்க? ஆமா. அந்த ரணக்களத்துல இவ ஃப்ரெண்ட்ஸோட ஓடி வந்திருக்கா. சிமெண்ட் போஸ்ட்ல மோதி கீழே விழுந்துட்டாளா. அப்ப அடிபட்டிருக்கு. ராத்திரி கூட ஒண்ணும் தெரியல. விடிச்சு பார்த்தா புள்ள முஞ்சி இப்படி வீங்கி கிடக்கு. வாமா வா, முதல்ல ஆஸ்பத்திரி போலாம் வா. மஞ்சள் அரைச்சு போட்டுக்கலாம். என்ன மஞ்சள் குங்குமங்கற? பொம்பளை புள்ள இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு வா வா, முதல்ல ஆஸ்பத்திரி போலாம். என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன? அவளே கண்ணன் கண்ணி போய் மூஞ்சி வீங்கி கிடக்குறா. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு இப்படி போட்டறனா. வாமா. இப்படியே நின்னா கேட்கல சொல்றா. சரி அந்த பம்பு செட்டுக்காரன் என்னடா பாவம்னா? அவனை போய் அந்த மிதி மிதிக்கிறிய திடீர்னு செத்து போனா என்ன பண்ணுவ? வாடானு வர வேண்டியதா? வெறி பிடிச்சி ஏன் இந்த அக்கா பொறு பண்ற? என்னடா உனக்கு மூளை கலங்கி போச்சா? ஏன் சாமி புலம்புறீங்க? இருட்டில் தான் நடந்துச்சு. அதெல்லாம் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, தெரியுமா இருங்க. சரி இருட்டில் நடந்திருக்கு, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா இது இருக்குல்ல, இந்த மணிச்சத்தை அந்த பம்பு செட்டுக்காரன் காலில் விழுந்திருக்குமாடா. நேரம் அந்த ராமையாட்ட போய் மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தான்னு சொல்லிப்பான்ல. அதை கேட்டுவிட்டு என்னைய கொண்டு போய் வச்சு என்கிட்ட இருக்க மணியை பூரா ஒண்ணு விடாம அத்தை எடுத்துருவாங்களடா. அதை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி அதை கூட விடுறா, எனக்கு இது பழகி போச்சு. என்ன பொறி வச்சு ஒன்னைய பிடிச்சிட்டு போய் உன் உசுருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிழமை உசுரோட இருப்பாரா? இருப்பாராடா? டேய், அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு எங்கிட்டாச்சும் என்னது ஆகா வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்கய்யா. ராமையா மாமா. ஐயோ ஐ விட்னஸோட வர்றானே. பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, படிச்சு படிச்சு பாக்குறாளே, படிச்சு படிச்சு பாக்குறாளே. கையேண்டா மேல போடுற, கையை மேல போடுற. அவன் பாக்குற நேரம் பார்த்து கையை மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். நீ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஐயோ மத்த நேரமா அந்த பொடியும் கூட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருப்பேன். நேத்து உங்ககிட்டயாடா வந்து மாட்டுவேன். ஆனா நேத்து வர இன்னைக்கும் உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கா. என் நேரமாடா இது. நான் எங்கிட்டு போவேன், எப்படி தப்பிப்பேன்? ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஏயா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற? என்ன கிண்டல் பண்றியா? அது இல்லையா, எல்லாருமா வந்திருக்கீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு? பாப்பா விஷயமா. பாப்பாவா? ஏன் பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டா எப்படி ஆர்டரா தானே போக முடியும். ஐயா பாப்பாவுக்கு என்னாச்சு? உன் முகத்தை காட்டுமா. ஐயோ பணியார மாதிரி வீங்கி இருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் இருக்குடா, இருக்கு. என்னையா அது? பாப்பாவோட கண்ணத்துல இப்படி ஆயிருக்கு. நேத்து நம்ம தோப்பு எரிஞ்சப்ப ஜனங்க எங்கிட்ட அலமோதுனதுல இவனும் பயந்து போய் ஓடி இருக்கா. இருட்டுல சிமெண்ட் போஸ்ட்ல மோதி மூஞ்சி வீங்கி போச்சு. சிமெண்ட் போஸ்டா? அப்பாடா நான் தப்பிச்சேன்டா சாமி. என்ன ஒரு டைப்பா பாக்குறா? ஐயோ உங்ககிட்ட தப்பிச்சேன்னு சொன்னத காதுல விழுந்துச்சு போட்டு விடுறாளே. சாரி ஐயா வாங்க. இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஏய் வாயாங்க. ஐயோ என்னைய மட்டும் கூப்பிடுறாரு. என்னங்கய்யா? நேத்து ராத்திரி நீ ஏயா புலம்புற? எல்லாம் ஒரு பிலிக்குதா சாமி. பாப்பா பயந்துருக்கு, விபூதி போடு. விபூதியா? ஆமா.
அப்படியா சங்கதி? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேனே. இந்த போடுறையா அம்மா பயந்தா போயிட்ட நீ. பயப்படப்படாதுப்பா. யாருக்கு எப்பயும் பயப்படாம கைகால் சுகத்தோட நீ நல்லா இருக்கு நம்ம ஐயா சொல்லிமுத்து ஐயனாரே. எப்பா இது உனக்குமா? நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா? சொல்லு. வாயை திறக்க முடியாதோ? ஐயா நான் பல இடத்துல போய் ஆகட்டும்யா. ஆமா முத்துமணி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது நேற்று ராத்திரி நம்ம தோப்பு எரியும் போது பையன் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். கையில தீப்பட்டுருச்சு, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தேன். நம்ம சாதிக்கார பையல்ல அந்த பாசம் இல்லாமையா போகும்? அதான் அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்கய்யா. ஐயனாரையும் உள்ள சொல்லிமுத்து காப்பாத்தி விட்டப்பா. இது என்ன மறுபடியும் இந்த பொண்ணு ஒரு டைப்பா பாத்துக்கிட்டு இருக்கு? எப்பா டேய், நீ ஏன்டா அப்படி மறைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை பார்த்தா பார்த்துட்டு போகுது. நீ சிரிச்ச மணி பாடுறா. இந்தாடா நான் போனவங்க கூட பார்த்து தொலைங்கடா. டேய் அப்படி பார்க்காதப்பா, அவங்க அப்ப நிக்கிறானா, 2 பேரையும் கொண்டு வருவான்டா. ஐயோ ரொம்ப லென்த்தா பாக்குறானே. ஐயா ஐயா ஐயாடா, தல்றா ஐயா ஐயா. என்னடா நம்ம தோப்பு எரிச்சதுக்கு சிவசாமி அவங்க தோப்புல கடவாடி பாட்டி கொடுத்துட்டாயா? நினைச்சேன்டா, விட மாட்டான்டா அவனை. டேய், அந்த சிவசாமி தோப்பை 8 பக்கமும் சுத்தி பழங்கடா. நம்ம கூட்டம் அத்தனை பேர் கிளம்புங்க. எவன் கையில கிடைக்கிறானோ அத்தனை பேரோட தலையை சீவுங்க. அந்த சிவசாமி தலையை நான் சீவுறேன். கிளம்புங்க எல்லாரும். ஏய், டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மார்க்கெட் நடக்குது வந்தா இங்க ஒரு பையனையும் காணோம். டேய் ராஜு, குடிச்சத போய் தேடுறா. போய் நல்லா பாரு. டேய், ஏன் தோப்பு எடுத்ததுக்கு பிரியாணி போடுறாங்களா? எவனாவது ஒரு தேசி கட்டும், அவங்க அத்தனை பேரையும் கொத்து கறி போட்டுறேன். தேடுறானா? எங்கடா அவங்க? தேடு. ஐயா என்னடா அவனுக்கு யாரும் உள்ள இல்ல. எங்கடாவே? ஐயா இங்க பாரு, பாட்டி நடந்திருக்கு. நம்ம வர தாக்கல் தெரிஞ்சதும் எல்லாரும் ஓடிட்டாங்க ஐயா. என்னடா கதை சொல்ற? நாம என்ன உங்களுக்கு தாக்கல் சொல்லிட்டு வரோம்? கிளம்புங்கடா எல்லாரும். என்ன காத்து நம்ம தோப்பு பக்கம் வீசுது? போட்ட வாக்குல பாயந்தடிச்சு ஓடிட்டு பேச்சு வரையா உனக்கு? வெக்கமா இல்ல? சொல்லாம கொள்ளாம இவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா எந்த இடம் எத்தனை பேர்னு சொல்லிட்டு வா. ஒண்டிக்கு ஒண்டியால கிராமமா மோதி பாத்துருவோண்டா. டேய், இம்புட்டு பாயிண்ட் பேசுறல்ல, அப்ப நேரடியா எங்கிட்ட மோதி இருக்கணும். ஏன்டா தோப்பை எரிச்ச? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஏன் முன்னாடி எரிச்சிருக்கணும்டா. நிதானமா பேசு. உன் தோப்ப நான் எரிக்கல. நான் எரிச்சிருந்தேன்னா ஆமா நான் தான் எரிச்சேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிடான்னு தைரியமா சொல்லிருப்பேன்டா. அப்ப வேறே வேண்டா. அதானே தெரியல. அது தெரிஞ்சிருந்தா விரலுக்கு மோதிரத்தை மாட்டி இருப்பேன்ல. ஏய், உன் கூடவே எவனோ ஒரு நல்லவா இருக்காயா, அவன் தான் உன் தோப்பை எரிச்சிருக்கணும். இவ்வளவு ஏன் இப்ப கூட நீ என்ன வெட்ட வந்த தகவலை அவன் தான் சொன்னான். ஓ, முதல்ல அந்த புண்ணியவரை கண்டுபிடி போடா. டேய், வண்டி நேரம் வீட்டுக்கு விடு. அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. சிவசாமி எரிச்சிருந்தான்னா ஆமா நான் தான் எரிச்சேன்னு சொல்லியிருப்பான். வேற யாரு? நாம இப்ப இங்க வர்ற தகவலை கூட முன்கூட்டியே எவனோ சொல்லியிருக்கான். எவன்டா அவன்? கூடவே இருந்து ஒருத்த உள்குத்து வேலை பார்க்கறான். யாரா அவன்? யாரு? எதிரியை போட்டு தள்ளணும்னா கூட ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ஆனா கூடவே இருந்து துரோகம் செய்யறது யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவனை அடுத்த செகண்டே அசைக்கி தேய்ச்சிருவேன். யாரா அந்த நல்லவன்? அவன் யாரா இருப்பான்? நாம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அவன் செய்யறான். வலிய வந்து நம்மளை காப்பாத்தி இருக்கான். அவன் யாரா இருந்தா என்னண்ணே, அவன் புண்ணியத்தால தான் வண்டியிலே போயிட்டு இருக்கோம். அவன் மட்டும் இல்லைன்னா வாயை பிறந்துட்டு கிடந்திருப்போம். ராமையா குரூப்பு நம்மளை கண்டிப்பா போட்டு தள்ளியிருப்பாங்கண்ணே. ஏண்டா இந்த தகவல் அவனுக்கு யார் சொன்னது? ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு சின்ன பையன் வந்து சொன்னானே. யார் அவன்? யாருன்னு தெரியலனே. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்க. அவனை வச்சு அந்த நல்லவனை தேடி கண்டுபிடிக்க.